ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி டேரக்ட் கைடன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வர்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகே, டேரக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இந்த டேரக்ட் மூலமாக அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு சில விஷயத்து நடக்காமல் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த பிடிவாதம்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுன்ற ஒரு டார்கெட்டோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடையே நம்ம இந்த ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்குள்ளே சம் கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. இது கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம இவ்வளோ தூரம் ஹார்டர் போட்டுக்கிட்டு இருக்கோமே, இது நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றது ஒரு ஒரு கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபுல் ஃபோக்கஸ் அந்த ஒர்க் மேலே தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பிளாக் எனர்ஜி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது கூட இருக்கிறவங்களா அப்படின்ற மாதிரியே தெரியுது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயங்கள் அது அவங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் அவங்களுக்கும் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அது கொலிக்காக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் இருக்குது. நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம், நீங்கள் இந்த விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது. கண்டிப்பாக விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய டைம் தான் இப்போ இருக்குது. இது ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்தாலே எப்பயுமே ஒரு லக்கான விஷயம். ஸோ ஒரு டிவைனோட சப்போர்ட், உங்கள் முன்னோர்களோட சப்போர்ட் நிறையாவே இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. கூட இருக்கிற பீப்புளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்தந்த வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கார்டோட எனர்ஜி அப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஒர்க் நடக்குமா நடக்காதா ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஃபுல் ஃபோக்கஸ் உங்களுக்கு அந்த 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 ஒர்க்கில் தான் இருக்குது. பட் அதுலேருந்து வெளியே வர முடியல, மற்ற ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அது கிடைச்சே ஆகணும். அந்த ஒர்க்கு என்ன ஒர்க் ஆனாலும் இருக்கலாம், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஒர்க்கு அது மட்டும் தான் எனக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பாக இது ஒர்க் ரீதியாக ஏதோ ஒரு ஜாப் ரீதியாக அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தான் அதில் பார்க்க முடியுது. ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஹார்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஒர்க்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய இப்போ சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டியூஷன் படி நீங்கள் உங்களோட இன்ஸ்டியூஷன் படி நீங்கள் ப்ராப்பராக போனீங்கன்னா அது ப்ராப்பராக நடக்கும். சப்போஸ் நீங்கள் யார்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாகும். அந்த மாதிரி ஒரு நெஜிலெலாம் பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ப்ராப்பராக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, ரைட்டாக தான் போயிட்டுருக்கீங்க, ரைட்டான பாதையை தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பட் கூட இருக்கிறவங்க குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்ட்ரெஸ் ஆக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ உங்கள் ஃபோக்கஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே ஐசோலேஷன் மோடில் தான் இருக்கீங்க. ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஒர்க்கில் தான் இருக்குது. என்ன மாதிரி ஒர்க் வேணா இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ரிலேஷன்ஷிப் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது கூட இருக்கலாம்.
ஸோ அந்த பிரச்சனையை கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் பிடிவாதமாக இருக்கலாம். அந்த இவங்க தான் வேணும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நடக்கக்கூடிய டைமாக தான் இருக்குது. ஸோ நான் ரிலேஷன்ஷிப்னு சொன்னவனையுமே 10 ஆஃப் கப் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு கெட் டுகெதர் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ரீஜாயின் கண்டிப்பாக நடக்க தான் போகுது, ரீயூனியன் நடக்க தான் போகுதுன்னு நம்புங்க. ஓகே, ஸோ கன்ஃபார்மாக ரீயூனியன் நடக்க தான் போகுது. ரீயூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இத்தனை நாளாக இருந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த இயர் எண்டில் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரப்போகுதுன்னு நினைங்க. 2026 உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காக இருக்க போகுது. எல்லா பிரச்சனையும் எண்ட் ஆகி ஒரு ஜனவரி மாதம் நல்லபடியாக இருக்க போகுதுன்ற ஒரு எண்ணத்தோடு இருங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலாக நான் பார்க்க முடியுதுனால ஸோ பண ரீதியாக இருந்த பிரச்சனைகளுமே தீரும். நீங்கள் ஏதாவது பண ரீதியாக ஏதாவது வராமல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஸோ டிவைனோட சப்போர்ட்டில் கண்டிப்பாக நடக்கும், நம்புங்க. ஸோ ஒரு மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றத்துக்குரிய அறிகுறிகள் கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இடவட்டி இடம் மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக மாறுவீங்க. மீன்ஸ் நீங்கள் ஏதாவது ஜாப் தேடிக்கிட்டு இருந்தால் கூட சரி, இல்லை வந்து ஃபாரினுக்கு ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து சம் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுறது கூட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மாறுவீங்கன்றது அந்த மாதிரி ஒரு கார்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அமையும் கூடிய சீக்கிரம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தான் இருக்குது. ட்ராவல் பண்ணுவீங்க, ஒரு கடல் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கிடைக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது டிவைனோட சப்போர்ட்டில். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்றத பார்ப்போம். ஸோ ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் ஒரு சில பேரை மன்னிச்சு விடணும். ஃபர்கிவ்னஸ் ரொம்ப தேவைப்படுது. ஸோ அவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் மன்னிச்சு விட்ருங்கன்றது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரீடிங் பார்ப்போம். ஸோ ஒரு சில சைன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அந்த சைனை நோட் பண்ணுங்கள். எப்பயுமே ரிமைன் பாசிட்டிவாக இருங்க. ஏன்னா வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து அது நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து பிளாக் பண்ணாது. எண்ணங்கள்னால் நீங்கள் நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நெகட்டிவாக நினைக்காதீங்க, பாசிட்டிவாக நினைக்கிறதுக்குரிய எண்ணம் வேண்டும். அப்போ தான் வந்து நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஸோ இது பர்ஃபெக்ட் டைமிங். கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்க போகுது. ஸோ இதான் வந்து ஏஞ்சலோட கைடன்ஸாக இருக்குது. நீங்கள் இப்போ ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகே, there is something better, something ஏதோ ஒரு பெட்டரான விஷயம் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில். ஸோ இதான் வந்து ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய், டேக் கேர்.